ஜான் ஜெபராஜ் அடுத்த பாட்டு விட போறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த பாட்டு ஹிட் அடிக்கும். நீங்க பாருங்க, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரீச் இருக்கும். ஆனா பரிசுத்தம் இருக்கா? நான் ஜட்ஜ் பண்ணல. மரமானது எதுல அறியப்படும்? கனியினால அறியப்படும். Give your justification to the church. சபைக்கு உன்னுடைய ஜஸ்டிபிகேஷனை கொடு. ஏன் என் மனைவியை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன்? என் மனைவி குடிகாரியா, விபச்சாரியா, கொலைகாரியா, ஏமாத்துக்காரியா? சொல்லு. கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரா? இன்னைக்கு வந்து நிக்கிறது சைடு சிக்கோட கீபோர்டு தான் நிக்கிறாரு. இந்த ஊழியர் மீட்டிங்ல இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா, இன்னைக்கு ஊழியர் எப்படி வேணாலும் இல்ல, எஜமான் விரும்புகிறதை செய்கிறதற்கு எஜமான் கரத்துல இருக்கிற பாத்திரம் தான் பாத்திரம். பிரதர், God has forgiven him. அந்த கதையெல்லாம் இங்க பேசாத. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா மன்னிச்சிட்டேன்னு? என் வாலிபர்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளாதீங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு ஊழியம் செய்ய முடியாது. இப்படிதான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. தன்னை தான் சுத்திகரித்துக் கொண்டு எஜமானுடைய காரியங்களை செய்ய, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவன் தான் கனமுள்ள ஊழியக்காரன், ஊழியக்காரி. சிம்சோன் வாழ்க்கையை கவனிச்சீங்களா? விபச்சாரமும் இருக்கு, காதலும் இருக்கு, காம விகாரமும் இருக்கு. கதை உடைச்சு தோல் மேல வைக்கிறார். பயங்கர ஹிட், டாப்புக்கு போறாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? முடிவு மரணம். என் வாலிபர்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன் கத்து கத்துனா வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருத்தனுக்கு கிடைக்கிற நேம், ஃபேம், புகழ், உயர்வு, நோ நோ நோ. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஊழியக்காரங்க நிக்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், பாட்டை ரிலீஸ் பண்ணோம், வர்ஷிப் பண்ணோம். இத்தனை தேசத்துக்கு பிரிஸ்லி போயிருக்கிறான். இதெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கான். காட்டு கத்தி இருக்கிறான். திருமணமாகி 900 நாள்ல 600 நாள் மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு ஊழியத்துல ஓடி இருக்கிறான். 2/3 ஆஃப் த மேரேஜ் லைஃப் மினிஸ்ட்ரிக்கு நான் அட்மிட் பண்ணிருக்கான். என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன ஏன் சித்தத்தை நீ செய்யல? நீ நான் விரும்புற சுத்தத்துல இல்ல. உன்னை நான் அறியேன், அக்கிரம செய்க காரணே வெளியே போன ஆண்டவர் தூக்கி போட்டுறார். நான் செய்யற ஊழியம் எவ்வளவு பெருசு, எத்தனை ஃபேம், எத்தனை ஆத்மாவை தொடுதுன்றது முக்கியம் இல்ல. இந்த பாத்திரம் தேவ சித்தத்தை செய்திருக்கா, சுத்தமாய் நின்றுக்கான்றது ஆண்டவருக்கு முக்கியம். நானா கூட இருக்கட்டும், கனியை தேடு. அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு இருக்கா, சாந்த குணம் இருக்கா, இச்சை அடக்கம் இருக்கா? Without divorcing his wife, how can a man live with another woman? திருமண வாழ்க்கை முடியல, நீ எல்லாவற்றையும் அறுத்து விட்டுட்டு வந்து இன்னொரு வாழ்க்கையில் இணைக்கப்படனா இல்ல. ஆனா என்ன சொல்றேன், ஊழியம் பெருசு பெருசு. என்ன பெருசு? கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கிறப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வெளியே போன்னு. அதுக்காக தான் நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறேன். சபையா எல்லாம் ஊழியம் இல்ல. பிதாவின் சித்தம் செய்வது மாத்திரம் தான் ஊழியம். அதுதான் ஜீவன், அதுதான் ஆகாரம், அதுதான் ஆசீர்வாதம். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு ஊழியம் செய்யலான்றாங்க. நோ நோ நோ. இப்படிதான் வாழணும்ன்றத என்னுடைய வேதம் சொல்லி கொடுக்குது. என் முற்பிதாக்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆதி ஊழியத்துக்கு வாங்க, ஆதி ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வாங்க, ஆதி அப்போஸ்தல சபையின் அனுபவத்துக்கு வாங்க. அப்பதான் நீங்க நின்னு எரிவீங்க, பிரகாசிப்பீங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன், if you want to shine, give yourself to burn. கர்த்தருக்காக எவ்வளவு எரிய விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம பிரகாசம் உலகம் பூரா போய் செல்லும். அந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் அதிகாரிகளும் நடந்து வரும்.